இப்போ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 13 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? ஆர்பிஐ டிஜிட்டல் பேமெண்ட் அவேர்னஸ் பைலட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம். அப்படின்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்துக்காக. இது எத்தனாவது எடிஷனா? 6th டிஜிட்டல் பேமெண்ட் அவேர்னஸ் வீக் ஒன்று ரிலீஸ் பண்ணுறான். அப்புறம் இது எங்கே ரிலீஸ் பண்ண போகிறான்னா இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் மகாராஷ்டிராவில் ரிலீஸ் பண்ண போகிறான். யார் கூட கொலாபரேட் பண்ணினா சிஎஸ்சி கவர்னன்ஸ் இருக்காங்க, நம்ம சிஎஸ்சி போர்ட்டல் இருக்காங்க, அவங்க கூட சிஎஸ்சி சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும் நம்ம ஊரில், அவங்க கூட வந்து கொலாப் பண்ணி இதை பண்ண போனால் யாரெல்லாம் டார்கெட் பண்ணினா ரூரல் அண்ட் செமி அர்பன் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை பற்றி கிரியேட் பண்ண போகிறான். டார்கெட் எத்தனை 10 lakh பார்ட்டிசிபெண்ட்டை வந்து டார்கெட் பண்ண போகிறான். இது வேறு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுதுன்னா த்ரோ த விஎல்இ காமன் சர்வீஸ் சென்டர், நம்ம ஊரோட சிஎஸ்சி சென்டர் இருக்கும்ல, ஆதார்லாம் அப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதோட தீம் கொடுத்துருவாங்க பாருங்க. தீம் என்னன்னா இ பேமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் எவ்ரி டைம் பேமெண்ட் விஷன் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். கேம்பெயின் நேம் என்ன? தோடா தயன் சீன்றது தான் சேன்றது தான் கேம்பெயினோட நேம். அப்புறம் ஆர்பிஐ பற்றி பார்ப்போமா? ஆர்பிஐயோட 26th கவர்னர் யார்? சஞ்சய் மல்ஹோத்ரா. அது எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா April 1, 1935. அது நேஷனலைஸ் ஆனது வந்து 1949 நேஷனலைஸ் ஆச்சு. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? கோல்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மேண்டேட்டரி கோல்டு ஹால்மார்க்கை வந்து 6th phase வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. மொத்தமாக வந்து ஃபர்ஸ்ட்டில் 256 டிஸ்ட்ரிக்டில் இருந்தது இந்த கோல்டு ஹால்மார்க். மொத்தமாக 7 நியூ டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 6th phase. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேண்டேட்டரி கோல்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மேண்டேட்டரி கோல்டு ஹால்மார்க் பை ஆடிங் 7 நியூ டிஸ்ட்ரிக்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. எப்போனா 2026 மார்ச் to 2026. தென் டோட்டலாக இப்போ எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆயிருக்குன்னா டோட்டலாக 380 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆயிருக்கு. நியூ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆயிருக்கு? பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசில் இருக்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் இது கவர் ஆயிருக்கு. தென் இப்போ நம்ம கோல்டு வாங்கிட்டோம், அது வந்து என்ன கேரட்டில் இருக்குது, என்ன பியூரிட்டியில் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா வெரிஃபிகேஷன் எது மூலியமாக பண்ணலாம்னா கன்சியூமர்ஸ் கேன் யூஸ் பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கேர் ஆப்பில் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். டு வெரிஃபை இது ஆத்தென்டிகேஷன் கோல்டு ஐட்டம் வந்து ஆத்தென்டிகேஷனாக இருக்கா, அது ஆத்தென்டிகேட்டடாக தான் அப்படின்றத பண்ணிக்கலாம். யூஸிங் எந்த ஃபீச்சர் வச்சுன்னா ஹெச்யூஐடி ஃபீச்சரை வச்சு அதை வந்து பார்த்துக்கலாம். ஹெச்யூஐடின்றது 6 digit ஆல்ஃபா நியூமரிக் கோடு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னா கொம்பலா வெங்கட ரமணமூர்த்தியை வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபிக்கு தான் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. என்ன பொசிஷன்னா ஹோல் டைம் மெம்பர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை இயருக்கு பாருங்களேன், டென்யூர் என்ன 3 yearsக்கு அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. மற்ற ஹோல் டைம் மெம்பரில் யாராக இருக்குன்னா கமலேஷ் சந்திர வர்சே அண்ட் அமர்ஜித் சிங். முன்னாடி இருந்த ஹோல் டைம் மெம்பர்லாம் கமலேஷ் சந்திர வர்சே அண்ட் அமர்ஜித் சிங் இருந்தாங்க. இப்போ யார் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னா ரமணமூர்த்தியை வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை இயர்ஸ்னா 3 yearsக்கு செபிக்கு. செபியை பற்றி பார்ப்போமா? செபியோட எங்கே ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1992. அப்போ தான் ஸ்டாச்சுரரி பாடியாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. தென் கரண்ட் சேர்மன் யார் செபியோட? துக்கின் காந்தா பாண்டே. ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா அகமதாபாத், கொல்கத்தா, சென்னை, டெல்லியில் இருக்குது. அப்போ ரமணமூர்த்தியை வந்து என்ன அப்பாயின்ட் பண்ணுறாங்க? ஹோல் டைம் மெம்பராக செபி அப்பாயின்ட் பண்ணுறாங்க 3 yearsக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஏபிடா இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. அவன் எது கீழே வருவானா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே தான் வருவான். அவன் என்ன பண்ண போறான்னா ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் பண்ண போறான். எவ்வளோனா 25 மெட்ரிக் டன் ஆஃப் ஜிஐ டேக்டு ஜோகா ரைஸ்ன்றது ஒரு ஜிஐ டேக் ரைஸ். அது என்ன ஊரோட ரைஸ்னா அசாமோட ரைஸ். அதை என்ன பண்ண போறோம்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். என்னென்ன ஊருக்குன்னா யுனைடெட் கிங்டம்த்துக்கும் இட்டாலிக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். எப்போ ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னா 2017 கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன? ஜோஹா ரைஸ். மொத்தமாக 25 மெட்ரிக் டன் யுனைடெட் கிங்டத்துக்கும் அப்புறம் இட்டாலிக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். யார் பண்ண போகிறா? ஏபிடா தான் பண்ண போகிறா. அப்புறம் இது எது கீழே வருது? ஏபிடான்றது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1986 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதோட சேர்மேன் அபிஷேக் தேவ் தான் அதோட சேர்மேன். இதோட ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1985 ஆக்ட் வந்துச்சு. 1986 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அப்போ ஏபிடா என்ன பண்ண போகிறான்? 25 மெட்ரிக் டன் ஆஃப் ஜிஐ டேக்டு ஜோஹா ரைஸை வந்து அசாம்ல இருந்து யூகேக்கும் இட்டலிக்கும் சென்ட் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆயில் டேங்கர் ரீச் மும்பை. என்னன்னா இப்போ ஸ்டேட் ஆஃப் ஒரிமோஸில் வந்து வார் நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ வந்து எங்கே இருந்துன்னா நம்ம சவுதியிலேருந்து க்ரூட் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த வாரனால அங்கே ஹால்ட் ஆகிருந்தது. இப்போ அந்த வாரை தாண்டி நம்ம மும்பை போர்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கு. எவ்வளோனா ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் டேங்க் சின்ஸ் எஸ்கலேஷன் ஆஃப் இந்தியா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருந்தது இல்லை அந்த ஸ்டேட் ஆஃப் ஒரிமோஸில், அதை தாண்டி மும்பை போர்ட்டை இப்போ ரீச் பண்ணியிருக்கும். அந்த டேங்கர் பேர் என்னன்னா ஷென்லாங்ன்ற ஒரு டேங்கர் பேர். அது எவ்வளோ பேலோட கேரி பண்ணிட்டு வந்திருக்குன்னா 1.3 lakh மெட்ரிக் டன்னர்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் ஃப்ரம் சவுதி அரேபியால இருந்து.
தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நாசாவோட வேன் அலைன் ப்ரோபியன்றது ஒரு மிஷின். அது வந்து மறுபடியும் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள ரீஎன்டர் ஆயிருக்கு. அது மொத்தமாக எத்தனை கேஜினா 600 கேஜி சேட்டலைட். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2012 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ March 10 இந்த வருஷம் வந்து மறுபடியும் எர்த்துக்குள்ள ரீஎன்டர் ஆகுது. மிஷன் ஆப்ஜெக்டிவ் என்ன, ஸ்டெடி எர்த்தோட ரேடியேஷன் பெல்ட்ஸை வந்து ஸ்டெடி பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நம்ம தமிழ்நாட்டோட வாவு சிதம்பரனார் போர்ட் இருக்குல்ல, ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் இன் இந்தியா டு இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜினா ஒன்றும் இல்லை, இப்போ விர்ச்சுவலாகவே ஒரு ரிப்ளிகா கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த போட்டை திருப்பி பார்க்காம, மேனுவலாக திருப்பி பார்க்காம விர்ச்சுவலாகவே ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திருப்பி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து காஸ்ட்லாம் குறையும்ல. ஸோ கிரியேட்டிங் ரியல் டைம் விர்ச்சுவல் ரிப்ளிகாவை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா ஃபார் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம விஷுவல் மூலியமாவே கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த போர்ட்னா வாவு சிதம்பரனார் போர்ட்டு எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி தமிழ்நாட்டில் இருக்கு. அச்சுமண்டனா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா போர்ட்டு டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜியை வந்து இது பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ண போகுதுன்னா 25% வந்து ரெடியூஸ் பண்ண போகுது. எதுனா ரெடியூஸ் பண்ண போகுதுன்னா வெசல் டர்ன் ஓவர் டைம் வந்து 20% ரெடியூஸ் பண்ண போகுது. இது மொத்தமாக நம்ம இந்தியாவில் எத்தனை போர்ட் இருக்குன்னா 12 மேஜர் போர்ட் இருக்கு. அதில் ஒன்று தான் வாவு சிதம்பரனார் போர்ட். அப்புறம் போன வருஷம் வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழே வந்து வாங்கியிருக்கோம், அலைன்ஸ் ஆகியிருக்கும் வாவு சிதம்பரனார் போர்ட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பான்னா பாசிவ் எந்தூசியாஸ்ட்ன்றதை ஒன்று அலோவ் பண்ணியிருப்பான். யாருன்னா இந்த ஹரிஷ் ராணான்றவர் வந்து பாஸ்ட் 13 இயர்ஸாக வந்து பெர்மனன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா என்னன்னா கோமால இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து இந்த கருணை கொலை பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து கருணை கொலை பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த இது நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பானா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் March 11, 2026 என்ன பண்ணியிருப்பானா பாசிவ் எந்தூசியாஸ்டியா யாருக்குன்னா ஹரிஷ் ராணாவுக்கு கொடுத்துருப்பாங்க. who has been in a permanent vegetative state for 13 years வந்து கோமால இருந்திருக்காரு, அதனால வந்து கருணை கொலை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த ஆர்டிகல் கீழனா ஆர்டிகல் 21 ரைட்ஸ் டு லைஃப் இன்க்ளூடிங் ரைட்ஸ் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, 21st எடிஷன் ஆஃப் ஏஷியன் உமன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. March 13 to 15 நடந்திருக்கு. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் உமன் இன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்தியாஸ் சாப்டர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்காகனா அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்ஸ் உமன் ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஷோகேஸ் ட்ரைவ்ஸ் குளோபல் சினிமா வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. இது 13th எடிஷன் 21st எடிஷன் ஏஷியன் உமன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நியூ டெல்லியில் நடக்க போகுது. தென் இதோட ஓப்பனிங் ஒரு மூவி வந்து ஓப்பனிங் ஃபிலிமை வந்து ரெஃபர் பண்ணிப்பாங்க. ஐன்ற ஓப்பனிங் ஃபிலிம் த சாங். இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறது பாருங்க, இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் உமன் இன் ரேடியோ அண்ட் டெலிவிஷனு. மொத்தமாக 75 ஃபிலிம்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ண போகிறாங்க. இதோட டீம் ஃபோக்கஸ் யாருன்னா சென்ட்ரல் ஏஷியா தான் இதோட டீம் ஃபோக்கஸ். வெனியூ என்ன, இந்தியன் இன்டர்நேஷனல் சென்டரில் தான் வந்து இது நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கான்ல, அவனுக்கு வந்து நம்ம வந்து கோ ஸ்பான்சர் பண்ணிப்போம். இந்தியா கோ ஸ்பான்சர் பண்ணி ஈரான் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான்ல, ஈரான் வந்து மற்ற கண்ட்ரி மேலே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான்ல, அதை மட்டும் நீங்கள் பார்க்காம நான் அதை மட்டும் தடுக்கல, உன்னோட சிவிலியன் சேஃப்டியெல்லாம் பார்க்குறேன், ஸோ நீ வந்து வார நிறுத்து அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஸ்பான்சர் பண்ணி யூஎஸோட யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஈரானை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறான். எதுக்காகனா கன்சர்ன் ஓவர் சிவிலியன் சேஃப்டி, மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது யாரு நம்ம இந்தியாவில் வந்து யார் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறதா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதான் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர் யார், மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் தான் அதோட யூனியன் மினிஸ்டர். எதுக்காகனா ஹியூமனிட்டேரியன் கன்சர்ன்ஸ்க்காக தான். இந்த கல்ஃப் ரீஜனில் வந்து வார் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால வந்து இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் த ஏன்ஷியன் குறும்பா பெயிண்டிங் வந்தது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பெயிண்டிங். அது வந்து 3000 year ஓல்டு பெயிண்டிங். அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது, அது வந்து எக்ஸ்டென்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் விட்டுருப்பாங்க. த ப்ராக்டிசர் பை குறும்பா ட்ரைப்ஸ் எங்க இருந்தா சவுத் இந்தியாவோட குறும்பா ட்ரைப்ஸ் இஸ் நவ் ரிஸ்க் அட் எக்ஸ்டென்ஷனா ஆயிட்டு இருக்கு. அப்போ அதை வந்து யார் பார்த்துட்டு இருக்கிறதுனா இப்போ கிருஷ்ணான்ற ஒரு பர்சன் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து முன்னாடி பத்மஸ்ரீ வாங்கியிருப்பாரு. நீங்கள் அவருக்கு பத்மஸ்ரீ மட்டும் கொடுக்கறது பத்தாது, அதை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க, அந்த பெயிண்டிங் வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் இது. திஸ் ஹைலைட்ஸ் டிக்ளைனிங் ஸ்டேட் இண்டிஜினியஸ் ட்ரைப் ஆர்ட் ஃபார்ம் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு இன் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஊரோடதுன்னா தமிழ்நாட்டோட ஒரு பெயிண்டிங், 3000 years ஓல்டு பெயிண்டிங். தென் நெக்ஸ்ட் நியூஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கனால அவன் யார் கூட பார்ட்னர்ஷிப் சேர்றான்னா நாட்ரிக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட பார்ட்னர்ஷிப் சேர்றான். எதுக்கானா ரிஸ்க் பர்டன் ஆஃப் சைல்டுஹுட் ஒபிசிட்டி இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் தான் வந்து நிறைய சைல்டுஹுட் ஒபிசிட்டி நிறைய பேருக்கு உண்டாருக்காங்கல்ல.
ஒபிஸாக இருக்காங்களா பீப்புள், அதுக்காக வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் நோ நாட்ரிக்கும் வந்து பார்ட்னர்ஷிப் செஞ்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல் பேஸ்டு இன்டர்வென்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஒபிஸாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதை யார் இந்த ஸ்கீம் எதை இன்டகிரேட் பண்ணி வந்திருக்குன்னா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கூல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம் கீழேயும் WHO ஹெல்த் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூலிங் ஃப்ரேம்வொர்க்குள்ளேயே தான் வந்திருக்கு. தென் நம்ம இந்தியா வந்து செகண்ட் குளோபலி ஒபிஸ் கண்ட்ரி. யாருக்கு அப்புறம்னா சைனாவுக்கு அப்புறம். மொத்தமாக 41 மில்லியன் பீப்புள் வந்து 2025 வந்து ஒபிஸாக இருந்திருக்காங்க. அப்போ நோவா நோட்ரிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 7.9 பில்லியன் வந்து கமிட் பண்ணுறான். எதுக்காகனா இந்த கேம்பெயின் நடத்துறதுக்கு, பெஸ்ட்டான ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக 7.9 மில்லியன் வந்து கமிட் பண்ணுறான். தென் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போமா. இது எங்கே ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னா ஜெனிவா, சுவிட்சர்லாண்டு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா April 7, 1948 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட ஹெட் யாரு, ஹெட் ஆஃப் ஜெனரல் யாரு, டைரக்டர் ஜெனரல் யாரு, டெட்ராஸ் ஆடம் கிப்ரஸ். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, HDFC எர்கோ இருக்கான்ல, அவன் வந்து அப்பாயின்ட் பண்றான். யார் அப்பாயின்ட் பண்றான்னா பிரத்னேல் கோஷன்றவரை வந்து என்ன அப்பாயின்ட் பண்றான்னா HDFC எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து நியூ MD அண்ட் CEOவா வந்து பிரத்னேல் கோஷை வந்து அப்பாயின்ட் பண்றான். யார் வந்து ப்ரிடிசீசரா இருந்தா, முன்னாடி யார் இருந்தானா அனுல் தாகி தான் வந்து முன்னாடி இருந்தாரு. அவரை சேஞ்ச் பண்ணிட்டு பிரத்னேல் கோஷ்ன்றவங்க வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. இது யார் அப்ரூவ் பண்றான்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, IRDAI, அவன் தான் வந்து அப்ரூவ் பண்றான். HDFC எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸுக்கு வந்து பிரத்னேல் கோஷை வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. அப்புறம் IRDAI பத்தி பார்ப்போமா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1999 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானால இருக்கு. இதோட சேர்மன் மிஸ்டர் அஜய் சேத். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியா டு ஹோஸ்ட் ஏஷியா கப் ஆர்ச்சரி 2027 வந்து ஏஷியா கப் ஆர்ச்சரியை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. எதுக்கப்புறம்னா 22 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போதான் வந்து ஏஷியா கப் ஆர்ச்சரியை வந்து நம்ம டெல்லி கேம்பஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம் ஆஃப்டர் 22 இயர்ஸ். இதுக்கப்புறம் எப்போ லாஸ்ட்டாக நடந்திருக்குன்னா 2005 நடந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லீகா 2027 நடத்த போறோம். ஆர்ச்சரி ஏஷியா ஆர்ச்சரி கப். ஹோஸ்ட் கண்ட்ரி யார், இந்தியா. எங்க நடத்த போறோம்னா டெல்லியில, நம்ம நியூ டெல்லியில நடத்த போறோம். இயர் வந்து 2027. The next news, வேர்ல்டு கிட்னி டே பத்தி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு கிட்னி டே என்னைக்குன்னா March 12, 2026 தான். இந்த வருஷம் March 12 வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம் வேர்ல்டு கிட்னி டேவா. அப்சர்வ் ஆனுவலி செகண்ட் டியூஸ்டே ஆஃப் மார்ச் தான் அப்சர்வ் ஆகும். தீம் என்ன கொடுத்துருக்காங்க, கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட்ன்ற ஒரு தீம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு கிட்னி டே அன்னைக்கு March 12, கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ஹென்லியன் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா ரைசஸ் ஆயிருக்கு, 10 பாயிண்ட் ரைஸ் ஆயிருக்கும். சிங்கப்பூர் வந்து போன வருஷம் வரை இந்த வருஷம் டாப்ல இருந்திருப்பான். இந்தியன் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல சிங்கப்பூர் ரீடைன்ட் இட்ஸ் பொசிஷன், டாப் பொசிஷன் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருப்பான். தென் இந்தியா வந்து இம்ப்ரூவ் ஆயிருப்பான். 75th பொசிஷன், போன வருஷம் வந்து 85th இருந்திருப்போம். 10 பிளேசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி 75th பொசிஷனுக்கு வந்திருக்கும். இப்போ 75th ரேங்க்ல இருக்கும். தென் நம்ம விசா டெஸ்டினேஷன் பாருங்க, 56 டெஸ்டினேஷனுக்கு நம்ம போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம் விசா இல்லாம. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர், அவன் வந்து 192 டெஸ்டினேஷனை கவர் பண்றான்.